Alhamdulillah Nahmaduhu nusalli ala rasulihil kareem amma ba'd. Qala Allah ta'ala an shani habibihi ta'liman wa takriman wa muhbiran wal amira inna Allah wa malaikatahu yusalluna ala nabi ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்தில் ஏராளமான நியாமத்துகளை வழங்கி இருக்கின்றான். மனிதன் கேட்டும் கேட்காமலும் அவனுக்கு மூச்சை கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு பார்வையை கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு நடையை கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு அழகான துணிமணிகளை கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு மனைவி மக்கள் செல்வ செழிப்பை அவனிடத்தில் கொடுத்திருக்கின்றான். கொடுக்கப்பட்ட நியாமத்துகளிலே ஆக சிறந்த நியாமத்தாக இருக்கிறது, ஆக பெரும் நியாமத்தாக பெரும் சிறப்புக்குரிய நியாமத் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹ் கொடுத்த நியாமத்திலே பெரும் நியாமத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அகிலத்தாருக்கு நாங்கள் பெருமானாரை அருட்கொடையாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். அப்படிப்பட்ட நபிமாருக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும், பெருமானாருக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருத்தவங்க இடத்துல நம்ம நன்றியை செலுத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க இடத்துல நம்ம கஷ்டமாக இருக்கும் போது அவங்க உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி அவங்களுக்காண்டி நம்ம துவா செய்வோம் இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நானும் நபி மீது ஸலவாத் ஓதுறேன், என்னுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே. நம்மளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சல்லு அலன் நபி, நீங்களும் நபி மீது ஸலவாத் சொல்லுங்க, நீங்களும் நபி மீது பிரார்த்தனை செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறி காட்டுகிறான். இதன் மூலியமாக நம்ம நபிக்கு நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஏன் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான். நாம் நபிக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன் நன்றி செலுத்தணும் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா கொடுக்கப்பட்ட நியாமத்துல ஒன்று தான் தொழுவை. இந்த தொழுவையை நம்மளுடைய உம்மத்து கஷ்டப்படுவாங்க, நம்ம உம்மத்துக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 55 வக்து தொழுகையை 5 வக்து ஆக்குனாங்க. ஏன்? நம்ம கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான். இதற்காண்டி நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய அன்பு மகள் கேட்கின்றாங்க பெருமானார்கிட்ட, பாப்பா என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவை கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பெருமானார் அழுதுட்டாங்க. கேட்குறாங்க, எதற்கு வாப்பா அழுவுறீங்கன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்குறாங்க, எதுக்கு வாப்பா அழுவுறீங்க நீங்கள் அப்படின்னு. பெருமானார் சொல்கிறாங்க, இப்போதான் ஜிப்ரீல் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொன்னதுடனே எனக்கு அழுவ விட்டது அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நீங்கள் பிரத்யேகமாக ஒரு துவா வைத்திருப்பீங்களே, நபிமார்களுக்கென்று அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக ஒரு துவாவை கொடுத்துருப்பானே, அந்த துவாவை நீங்கள் கேளுங்க யா ரசூலல்லாஹ் பாப்பாவே அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மீது அம்பு வைத்ததாக, நம்ம உம்மத்தார்கள் மீது என்று அன்பு வைத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய உம்மத்திற்கு அந்த துவாவை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நம்ம மேல ஒரு அன்பு வைத்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க என்று சொன்னால் நாம அவங்களுடைய விஷயத்துல நாம அவங்கள இடத்துல நம்ம நன்றி செலுத்தணும்.
நம்மளை வந்து அவங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சகோதரர்கள்னு சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் இடத்துல வந்து பெருமானார் சொல்றாங்க, என்னுடைய சகோதரர்களை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிறாங்க. கூடியிருந்த சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க தான் யார சொல்லல, நாங்க தான் உங்களுடைய சகோதரர்கள் ஆச்சு என்று கேட்கும் போது பெருமானார் சொல்றாங்க, நீங்க இல்லை என்னுடைய சகோதரர்கள், நீங்க என்னுடைய தோழர்கள், என்னுடைய உம்மத்தினர்களை நீங்க வந்து பார்க்காம ஈமான் கொண்டு பார்க்க தெரியுமா, அவங்க தான் என்னுடைய சகோதரர்கள் என்று பார்க்காதவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் மீது நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். ஒரு சின்ன விஷயத்தில் கூட நாம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தார்கள். எந்த அளவுக்கு நான் ஒரு பல் துவக்கிற ஒரு விஷயத்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து தொழுகையிலேருந்து ஜாயிஸ் ஆக்கினாங்க. திருமதி கிதாபில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு, லவ்லா அன ஷுக்க அலா உம்மதி, என்னுடைய உம்மத்தின் மீது கஷ்டம் இருக்கும் என்ற அச்சம் இல்லாமல் இருந்தால் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅமர்துஹும் பி சிவாக்கின் இந்த குல்லி ஸலாத்தின், நான் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் மீது மிஸ்வாக் செய்வதை நான் வந்து அவர்களிடம் ஏவிருப்பேன் என்று பெருமானார் சொல்றாங்க. அப்படின்னா பார்க்கணும், ஒரு சின்ன விஷயத்துல கூட தன்னுடைய உம்மத்தினர்கள் மீது கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. ஆனால் நம்ம இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு தடவை பல்லு வளர்க்குறதுனாலே ரொம்ப ஒரு அலட்சியமாக இருக்கும். பல்லு வளர்க்காமே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதில் வேற விளம்பரத்தில் வேற வந்து 2 times a day அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட நம்ம கேட்காம ஒரு கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தன்னுடைய உம்மத்தினராக நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யோசிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாளை மறுமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்காக ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலே காத்திருப்பார்கள். தன்னுடைய உம்மத்தினர்கள் தாகித்த நிலையிலே இருப்பார்கள். அவர்களுக்காக அவருடைய புனித கரத்திலே தன்னுடைய அந்த ஹவுலுல் கௌசரில் இருந்து நீர் தடாகத்திலே நீர் எடுத்து கொடுப்பார்களே, அப்படிப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும்? பெருமானார் சொல்லிய விஷயங்களை நாம் செய்து வர வேண்டும். பெருமானார் எதெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ, எதெல்லாம் அவர்களுடைய வழிமுறையில நடந்திருக்கின்றார்களோ, எதெல்லாம் நாம் ஹதீஸாக படிக்கின்றோமோ அதெல்லாம் நாம் செய்தால் அவர்களுக்குரிய ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. பெருமானார் சொல்லியவாறு நாம் தூங்கினோம் என்று சொன்னால் அவர்களுக்கு செய்யக்கூடிய அது ஒரு நன்மை. பெருமானார் எப்படி கழிவறைக்கு சென்று வர வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படி நாம் கழிவறைக்கு சென்று வந்தால் அதற்கு பெருமானாருக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக இருக்கின்றது. ஆகையால இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நாம் உயிர்ப்பித்தோம் என்று சொன்னால் பெருமானாருக்கு நன்றி செலுத்தி விட்டோம் என்பதற்காக ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் சுன்னத்தை மறந்தவர்களாக இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். பெருமானார் யார் என்று ஒரு விஷயத்தை கூட அறியாதவர்கள் சில நபர்களாக இருக்கின்றார்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆகையால் நாம் சுன்னத்தை விட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுவோம். இந்த நிலையிலிருந்து நம்மை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணி அதன்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இத்துடன் என் முறையை முறைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.